ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு கணிதம் 3ஆம் பருவம் 4வது பாடம் பார்த்திங்கன்னா சமச்சீர் தன்மை. சிந்திக்க பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் 66 பேஜ் நம்பரில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு கட்டத்தில் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க. கண்ணாடியில் எவ்வித மாற்றம் இல்லாமல் அதே போன்று தெரியும் மற்ற பெரிய ஆங்கில எழுத்துக்கள் யாவைன்னு கேட்டுக்கிறாங்க. பெரிய எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போது ஏ எதுவுமே மாற்றம் இல்லாமல் தெரியறது பார்த்திங்கன்னா AHIMOTUVWX மற்றும் Y எல்லாமே கேபிட்டல் லெட்டர் தான். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிந்திக்க பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 71 புக்கில் கட்டத்தில் 2 கொஷின் கொடுத்துருப்பாங்க. அதில் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துக்கிறாங்க. மேலே கொடுக்கப்பட்ட சுழலில் எந்த பொருளுக்கு சுழல் சமச்சீர் தன்மை இல்லை என்பதை உங்களால் கண்டறிய இயலுமா ஏன்னு கேட்டுக்கிறாங்க. உங்களுக்கு புக்கில் பார்த்தீங்கன்னா படம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு எதுக்கு சுழல் சமச்சீர் தன்மை அதெல்லாம் எதுக்குமே வராதுன்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா 1 நாற்காலி, 2 புத்தகப்பை, 3 தொலைக்காட்சி பெட்டி. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் அதுக்கு ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர். அதுக்கப்புறம் 2வது கொஷின் பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. தண்ணீர் தொட்டியில் மூடி மேன்ஹோல் கவர் வட்ட வடிவமாக இருப்பதாக கொள்வோம். இது வட்ட வடிவத்தில் கொடுத்துருக்காங்க மூடின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். வட்ட வடிவ மூடியை கொண்டு தண்ணீர் தொட்டியை மூடும் வழிகளின் எண்ணிக்கை. அது வட்டம் வடிவம் வந்தாலே அதுக்கு சமச்சீர் கோடு எண்ணிலே அடங்காது. அதனால எத்தனை வேணாலும் வரலாம். அதுக்கு அப்போ என்ன எழுதலான்னா ஏராளம் இல்லைன்னா எண்ணில் அடங்காதது கூட நீங்கள் எழுதலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் 2வது கொஷின். அதன் சுழல் சமச்சீர் வரிசை என்ன? அப்போது அதே ஏராளம்னா இதுவும் முடிவில்லாமல் எத்தனை வேணாலும் வரலாம். முடிவிலின்னு எழுதலாம். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். இல்லைன்னா எண்ணில் அடங்காதது இது கூட எழுதலாம். அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிச்சு.